ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலைல டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தாங்க அந்த மரவள்ளிக்கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தோம். அது இருந்துச்சு. சரி, அதை வச்சு ஒரு புட்டு ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் அதை சுத்தம் பண்ணி கழுவிட்டு அதை ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி கத்தியை வச்சு லேசாக அந்த மாதிரி ஒரு கீரல் போட்டு அதை தொலியை ஃபுல்லாக உரிச்சு எடுத்தோம்னா வந்துடுங்க. அழகாக உரிஞ்சிட்டு வந்துடும். அப்படியே ஃபுல்லாக அதையெல்லாம் நம்ம ஃபுல்லாக தொலியை ஃபுல்லாக உரிச்சு எடுத்துட்டு அதை எடுத்து நம்ம பீட்ரூட்டு, கேரட்டு, இந்த காய் சீக்கிரம் இல்லையா, அதில் வச்சு நம்ம சீச்சு இந்த மாதிரி பொடிசாக ஃபுல்லாக சீச்சு எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதை அவிச்சு அப்படி எடுத்துக்கிறோம். மரவள்ளிக்கிழங்கு ரொம்பவுமே நல்லதுங்க, உடம்புக்கு ஆரோக்கியம், சத்தும் கூட. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. கடையில் அதிகமாக ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறது நமக்கு ரொம்பவே கேடு தான் விளைவிக்கும். அதனால நம்ம வீட்டில் அதிகமாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுப்போம். ரொம்பவே ஆரோக்கியமானதாக செஞ்சு கொடுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தான வீடியோ உங்களுக்கு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பாத்திரத்தில் வச்சு ரொம்ப நேரம்லாம் அவிக்க தேவையில்லைங்க. ஒரு 2 கொதி வந்தவுடனே ஆவி வந்துடுங்க, அவிஞ்சிருங்க. ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள், ரொம்ப நேரம் அவிக்கக்கூடாதுங்க. அரை வேக்காட்டோடு தான் நம்ம சாப்பிடணும் எப்போவுமே. அதனாடி லைட்டாக அவிஞ்ச உடனே நான் எடுத்து அது கூட 1 கப்பு தேங்காய் திருவி வச்சுக்கிட்டேன். அதை கூட இந்த கிழங்கை எடுத்து அவிஞ்சதை அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, நாட்டு சக்கரை உங்களுக்கு பிடிச்சா நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க, இல்லைன்னா நான் சீனி எதுனா போட்டுக்கோங்க. நான் போட்டு உங்களுக்கு பிடிச்சதை போட்டு மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. நாட்டு சக்கரை போடுறது நமக்கு ரொம்பவே நல்லது. அதையே சேர்த்துக்கோங்க. போட்டு மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.